ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது கடலப்பருப்பு புடலங்காய் போட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். கூட்டுக்கு நம்ம கடலப்பருப்பு நம்மளுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம். புடலங்காய் வந்து இங்கே சின்ன சின்னதாக கட் பண்ணி இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேங்காய் கொஞ்சம் தேவை, சோம்பு தேவை, இங்கே மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும், இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வரமிளகாய் சிறிதளவு, ஒரு 3 வரமிளகாய் தாளிக்கும் போது போட்டுக்கிறதுக்கோசரம் வச்சுருக்கேன். சீரகம் சிறிதளவு, கொஞ்சம் கடுகு தாளிக்கிறதுக்கு, 2 தக்காளி, அதே மாதிரி இஞ்சி பூண்டு நம்மளுக்கு தேவை. சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் நான் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கேன். வந்து நம்மளுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவை. அதே மாதிரி சாம்பார் பொடி நம்மளுக்கு சிறிதளவு தேவை. அதுக்கப்புறம் கூட்டுங்கிறதால கூட்டு பொடி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கரை எடுத்து வச்சுட்டேன். நம்ம கடலப்பருப்பிங்க ரெடியாக வச்சுருந்தோம். கொஞ்சமாக ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் புடலங்காய் சின்ன சின்னதாக, அதை சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தக்காளி, 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கணும். அதே மாதிரி வெங்காயம், இஞ்சி பூண்டு, சிறிதளவு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கணும். இந்த மாதிரி சிறிதளவு சீரகம். கூட்டு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தாளிப்பாங்க சில பேர், இந்த மாதிரி நம்ம தாளிச்சுட்டு செய்வாங்க. நம்ம இந்த மாதிரி செய்யலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கோங்க, நல்லா சுவையாக இருக்கும். சீரகம் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்தியாச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு புடலங்காயிலே வந்து தண்ணி விடும், நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எல்லாமே ஒட்டுக்கா போட்டு வேக வச்சுலாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சுவையாகவும் இருக்கும், குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு. பச்சை மிளகாய் வேணான்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டு நான் இப்போ வந்து வரமிளகாய் தூள் வந்து சேர்த்திக்கிறேன். மிளகாய் தூள் சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிட்டேன். தாளிக்கும் போது 2 மிளகாய் வற்றல் போடலாம். 2 மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் தாளிச்சிக்கலாம். அதே மாதிரி கூட்டு பொடி சிறிதளவு சேர்த்திக்கலாம். ஏன்னா இது கடலப்பருப்பு கூட்டுங்கிறதால சிறிதளவு கூட்டு பொடி. அதே மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் சாம்பார் பொடி, நம்ம சாம்பாருக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு நம்மளுக்கு தேவை, கல்லுப்பு சேர்த்திக்கலாம். தேவைக்கிறப்ப நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோக்குள்ள ரெட் கலர் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப்னு, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை மூடி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். வெயிட் போட்டுக்கோங்க, 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம 4 விசில் வரத்துக்குள்ளே நம்ம இங்கே தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம், சோம்பு எடுத்து வச்சுருக்கோம். இதை நைஸாக அரைக்கக்கூடாது, அரைகுறையாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம குழம்புல சேர்த்துறதுக்கோசரம் இதை அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கரகரப்பாக நம்ம மிக்சியில் தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டோம். வந்து குழம்பு வந்து விசில் வரட்டும், நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 4 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு கூட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. காய் கூட நல்லா வெந்துருச்சு. இன்னும் நல்லா குழையாக வேணும், நல்லா வந்து பருப்பு ரொம்ப வெந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு விசில் கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து கொட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க குக்கரை. இப்போ மூடி வைக்க வேணாம். நம்ம தேங்காய் வந்து அரைகுறையாக வந்து மிக்சியில் கரகரப்பாக வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம்.
கொஞ்ச நேரம் இப்படியே கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அந்த தேங்காய் வாசம் ஃபுல்லாக போகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்துட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நல்லா இன்னும் நல்லா உங்களுக்கு குழைய வந்திருக்கணும்னா நீங்கள் இன்னொரு விசில் சேர்த்து விட்டுக்கணும். எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் 4 விசில் விட்டு நாங்கள் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடாமல் நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படி வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் அது 2 நிமிஷம் அது வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நம்மளுக்கு தேவைக்கிறப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரும் அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுமே நம்ம கட்டி பெருங்காயமும் சேர்த்திக்கலாம். நம்ம தூள் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேன் நான். இது ரொம்ப நல்ல மணமாக இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். சிறிதளவு கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிக்கோங்க. தாளிச்சாச்சு. நம்ம குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நம்ம பிளேட் எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்க, நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம். நம்ம அதை தாளிச்சிருக்கிறத நம்ம இதில் சேர்த்திக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக. ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாக குயிக்காக முடிஞ்சிடுற வேலை தான். பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சாப்பாடு வடிச்சிட்டு இந்த மாதிரி குழம்பு வச்சுக்கலாம். குக்கரில் சீக்கிரம் ஆகிடும் வேலை. வேக வச்சிட்டோம்னா நம்ம தாளிக்கிற வேலை மட்டும்தான். ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை மாதிரி சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கோம் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தாளித்து வச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு கடலைப்பருப்பு கூட்டு. புடலங்காய் நல்லா வெந்துச்சு. இப்போ வாசம் வருதுன்னு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் பரிமாற வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.